லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் கருணா பிரசாத். இப்போது சமீபத்தில் விஜய் அன்பு அவர்கள் தானே இயக்கி தானே நடித்த தானே ஒளிப்பதிவு செய்த புது உலகு என்கிற ஒரு 3 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு குறும்படத்தை பார்த்தேன். அதை ஒட்டிய என்னுடைய சில மனப்பதிவுகள் தான் இது. இன்றைக்கி உள்ளங்கையில் சினிமா எல்லார் கையிலையும் வந்துருச்சு இல்லை. அதனால் அதனுடைய வீரியம் இந்த குறும்படத்தை பார்க்கும்போது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதிரில் பல விஷயங்கள் நாம் பார்க்குறோம், அதை காட்சிப்படுத்துகிறோம், எல்லாமே இருக்குது. இது அன்பு அவர்கள் தொடர்ந்து ஒரு யூடியூபராகவும் இருக்கார் போல இருக்குது. அவர் தன்னுடைய நேரத்தை ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறதுக்காக ஒரு குறும்படமாக இதை அணுகியிருக்காரு. ஒரு கவித்துவமான ஒரு ஜென் கவிதை எப்படி நமக்கு என்ன இதை தருதோ அதை போன்ற ஒரு சின்ன ஒரு லைனில் இந்த குறும்படத்தை நாம் நரேட் பண்ணலாம். ஒரு தனிமை அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு தனி மனிதன் தனிமை எதை வேணாலும் செய்ய வைக்கும்ல, எதை வேணாலும் செய்ய தூண்டலாம். அதே போல் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். அது நாம் பயணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு பயணம் தான் அது. நாம் குழந்தையாக இந்த மண்ணில் தவழ்ந்ததுலேருந்து எல்லாமே ஓயாத ஒரு தேடல், ஓயாத ஒரு நடை, இளைப்பாறுதலை தேடி நாம் பயணிக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்களை அதில் பொதிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். இப்போ நம்மை சுற்றி இந்த உலகம் நம்ம என்ன படுத்துது, பண்படுத்துதா, நாமும் இந்த உலகத்தில் ஒரு அங்கம். அப்போது மேலே வானம் கீழே பூமி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம தொட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த பரந்துபட்ட பூமியில் உனக்கு எல்லை வானம், பூமி அடுத்த எல்லை உன் பாதத்துக்கு கீழே பூமி ஒரு எல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. நீ ஏதோ ஒரு தேடுதலை நோக்கி நாம் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த தேடுதல் முடிவற்ற ஒரு தேடுதல் தான். அதற்கு இடையில் உன்னுடைய செயல்பாடு என்னவாக இருக்க முடியும். அதில் நெகட்டிவ்னஸ் இருக்குது, பாசிட்டிவ்னஸோடு அவர் முடிச்சிருப்பார். இப்போது தனிமையில் நாம் என்ன வேணாலும், ஏன்னா தனிமை ஒரு சுதந்திரத்தை கொடுக்குதில்ல. இதில் 2 விஷயம். ஒரு தனிமைங்கிற கான்செப்டில் இந்த திரைப்படத்தை அணுகும்போது அவர் பாசிட்டிவ் அப்ரோச்சில் இது பண்ணுறாரு. சரி, அன்புக்கு கிடைத்த தனிமையை அவர் என்ன ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறாருன்றத வெளிப்பாடு இந்த திரைப்படமாக பார்க்க முடியும். நாம் ஒரு குறும்படமாக பார்க்க முடியுது இல்லை. அப்படி அணுகும்போது அந்த தனிமையுடைய எல்லை அவர் வேறு மாதிரி ஒரு ட்ரைனஸில் கொண்டு நிப்பாட்டுறார். திடீர்னு அவருடைய கேமரா அப்படியே ஒரு ஸ்டன்னாகி நிற்குது. என்னடான்னு பார்த்தா மது அருந்திய காலி பாட்டில்கள், அது எந்தவித பொறுப்புணர்வும் மாற்று அப்படியே தூக்கி வீசப்பட்ட காலி மது பாட்டில்கள். அதை பார்த்தோன்னே அவருக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வருது. அப்படியே தள்ளுறாரு. அதை தள்ளிட்டு அந்த வறண்ட பாலை மனதில், அது பாலை வறண்ட நிலமாக நாம் பார்க்குறத விட ஒரு வறண்ட பாலை மனத்தில் ஒரு பாசிட்டிவ்னஸை புகுத்தக்கூடிய இதுவாக திடீர்னு ஒரு கூரான ஒரு ஆயுதம், கல்லாயுதம் மாதிரி ஒன்று இது மாதிரி இருக்குது. அதை மண்ணில் வச்சு குத்துன்னு குத்தி ஒரு பள்ளத்தை தோன்றுறாரு. சரி, எதுக்குடா அவருடைய வன்மத்தை ஒரு மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு மண் தோண்டி அந்த பாட்டில்களை புதைக்க போகிறாரோ அப்படின்னு பார்க்க போகும்போது திடீர்னு ஒரு பசுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வைக்கிறாருங்க. நீங்கள் உங்களுடைய தனிமையை எப்படி வேணாலும் வேறு மாதிரி டைவெர்ட் பண்ண முடியும் பாசிட்டிவாக அப்படின்றதுக்கான ஒரு குறியீடாக ஒரு சின்ன செடியை அந்த பள்ளத்தில் கொண்டு அழகாக, ஏன்னா அந்த ட்ராவல் முற்று பெறாத ஒரு ட்ராவல், அந்த இடத்துல அந்த பாட்டில்களை அகற்றி ஒரு சின்ன குழியை தோண்டி ஒரு செடியை நட்டு அதில் தண்ணி தெளிச்சுட்டு இந்த முடிவுறா பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தான். நமக்கு பல சிக்கல்கள் இடைகளை வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு ஒரு இளைப்பாறுதலாக நாம் சும்மா மது போதையில் ஆழ்ந்தோம் போனோம். ஏன்னா திரும்ப இந்த பயணம் தொடருன்றது தான் கடைசி இறுதி காட்சியை போய் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய பாதை, முடிவுறாத பாதையை காமிச்சு தான் முடிச்சிருப்பார். அப்போ நீங்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இளைப்பாறுதலாக எதை செய்யணுன்ற ஒரு கேள்வியாக முன்வைக்கிறது தான் அந்த செடி நடுறதா நம்ம பார்க்குறேன். இது என்னுடைய அவதானிப்பு. உங்களுடைய பார்வையில் அதற்கான இசை கோர்வை எல்லாமே ரொம்ப ஒரு இதற்காக அவரை தேர்ந்தெடுத்து மெனக்கெட்டு சில இசை கோர்வைகளை பயன்படுத்தியிருக்காரு. காட்சி பதிவு அதுக்கேற்ற மாதிரி அந்த இசை கோர்வையோட ஒத்து போகுது. இப்போ ஒரு கவிதையை வாசிக்கும் பொழுது, ஒரு நவீன ஓவியத்தை பார்க்கும் பொழுது ஒரு அனுபவம் நமக்கு தருதில்லை. அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ என்னுடைய மன வெளிப்பாடு. நன்றி, வணக்கம்.